வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. நம்ம இப்போ மரபு தொடரில் 2வது கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? யூனிட் 5ல் மரபு தொடர்லேருந்து ரெகுலராக கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அதை வச்சு நம்ம மரபு தொடர், அதுவும் இல்லாமல் புக்கில் கம்மியாக தான் இருக்குது, நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்று ஒரு 200 கொஷின்ஸ் கிட்டே நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டுமே நீங்கள் அடித்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். சரிங்களா? நாங்கள் போக போக எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு அந்த கொஷின்ஸ்லாம் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்குறோம். நீங்கள் படித்து பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் கொஷின்ஸ் அடித்து பாருங்கள். ஆன்சருமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் மார்க் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, யாருக்கும் தெரிலனா நீங்கள் ஒன்றும் அதை என்ன சொல்ல வருது, கவலைப்பட வேண்டாம். அதை நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பார்த்துட்டு இன்னொருக்கு நீங்கள் எத்தனை வாரினாலும் ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம். அது அவங்களுக்கு அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான இது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டினை அடித்து பார்த்துட்டு மார்க்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதில் ரெகுலராக கொஷின்ஸ் கேட்டுட்டு வராங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ கொஷின்ஸ் பார்க்க வேண்டியது. புக்கில் ஒரு 30 கொஷின் தான் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் போதாது. ஓகேங்களா? அதனால் இப்போ நம்ம நம்ம நேற்று 200 கொஷின்ஸ் பார்த்தோம். அது இல்லாமல் நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வரிசை, அந்த ஆளை ஆரம்பிக்கிறது கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஆளை ஆரம்பிக்குது, அவனால் ஆரம்பிக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு 200 கொஷின் கொடுத்துருந்தோம். சரிங்களா? அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி ஈல ஆரம்பிக்கிறது அதோட அது. சரிங்களா? ஈல ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் ஏ, இந்த மாதிரி இதில் உள்ளதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த புக்கிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த புக்கிலேருந்து தான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம இந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இது மொத்தமாக பார்த்திங்கன்னா யூனிட் 5க்கு இது 9வது கிளாஸு. மரபு தொடர்லேருந்து இது 2வது கிளாஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்போ தான் நம்மளோட அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டுமே கரெக்டாக நீங்கள் அடித்து பார்த்துட்டே வாங்க, கூடவே வாங்க. ஓகேவா? சரி, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஈல உள்ள இதை பார்ப்போம். சரிங்களா? எல்லாருமே பிடிஎஃப் கேட்குறீங்க. கண்டிப்பாக பிடிஎஃப் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை பற்றி ஒரி பண்ணவே வேண்டாம். இப்போ நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டு டெஸ்ட் அடித்து மட்டும் பார்த்தா மட்டும் போதும். கண்டிப்பாக எல்லாமே 2 யூனிட் முடிச்சோன்னே கண்டிப்பாக அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணப்படும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஈல ஆரம்பிக்கிறது பாருங்கள். இக்கட்டுனா என்னது? இக்கட்டுனா இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது. இது என்னடா இக்கட்டான வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி துன்பம். சரிங்களா? இடுக்கன் துன்பம் எதுனாலும் ஒன்று தான். அப்புறம் பாருங்கள், இங்கிதக்காரன்னா நல்லா இனிமையான சொல் பேசுவன். அதாவது இங்கிதக்காரன் அப்படிங்கிறதுக்கு நல்ல இனிமையான சொல்ல பேசுவன் பேர் தான் இங்கிதக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எசக்கு பிசக்கு. நம்மளுக்கு தெரியும் எசக்கு பிசக்குனா ஒரு வேலையை நம்ம பண்ண போய் எசக்கு பிசக்காக ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்பப்பட்ட ஆர்டர் மாதிரியே தான் இருக்கும். அது மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அதனால் அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இசைக்கேடு அப்படிங்கிறது பாருங்கள். இசைக்கேடுனா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீர்கட்ட நிலை, அதாவது இழிஞ்சு போன ரொம்ப எளிமை. இசைக்கேடு, இசைனாலே புகழ் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இசைக்கேடு அப்படின்னா ஒரு நல்லா இல்லாத நிலை. சரிங்களா? ஒரு தரம் கெட்ட நிலை அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா? அப்புறம் இசைவு கேடு, பொருத்தமின்மை, காரிய தவறு. அதாவது இசைவு கேடுனா இந்த விஷயம் செய்கிறதுக்கு எனக்கு இசைவாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்திங்களா? இது எனக்கு இசைவாக இல்லை அப்போனா அந்த கேடுங்கிறது அது பொருத்தமின்மை, அந்த காரியம் பண்ணுறதுக்கு பொருத்தமின்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து அதாவது பார்த்திங்கன்னா இடக்கரக்கடக்கல் அப்படிங்கிறது என்னது? இடக்கரக்கடக்கல். ஆமாம், கரெக்டு தான். இடக்கர் அடக்கல்னால் என்னென்னா, இப்போ நம்ம இதிலே படிச்சிருப்போம், இலக்கணங்களில் படிச்சிருப்போம். இடக்கர் அடக்கல் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வருவோம், ஆனால் அந்த விஷயத்த அவையில் சொல்ல முடியாது. அப்போ அது என்ன பண்ணுறது, நாகரிகம் காரணமாக அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஒரு விஷயத்த சொல்கிறது. அதுதான் என்னது, அந்த விஷயத்த நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. நம்ம நாகரிகமாக பேசணும் அப்படிங்கிறதுனால வெளிப்படையாக பேச முடியாது. அந்த விஷயத்துக்கு அடாப்டாக இருக்க வேறு விஷயத்த சொல்லும்ல, அதுதான் இந்த இடக்கர் அடக்கல். ஓகேவா? அதுக்கப்புறம் எடக்கு முடக்கு, அது உங்களுக்கு தெரியும். எடக்கு முடக்கல்னால் இடைஞ்சலாக பேசுகிறது, சங்கடம், அதெல்லாம். அப்புறம் இடங்கெட்ட பாவினா சீரழிந்தவன், அதாவது சீரழிந்தவன் அப்படிங்கிறது. இடங்கட்ட பாவிங்கிறது இடங்கட்ட சீரழிஞ்சவன் அப்படிங்கிறது. அதாவது இடங்கட்ட பேச்சு, அதாவது இடங்கட்டையாக பேசிகிட்டு இருக்க, இடக்கட்டையாக பேசுகிற அப்படிங்கும்ல, ஒழுங்கற்ற சொல், நல்லதாக பேசாமல் இருக்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இடங்கேடுங்கிறது இங்கே வறுமை. சரியா? வறுமை, தாறுமாறாக இருக்கிறது, தாறுமாறாக பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து இடம் கொடுத்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
இந்த நம்ம பேச்சிலே சொல்லுவோம், நீங்களே பார்த்துருப்பீங்க, பேச்சிலே சொல்லுவோம், அதாவது நான் தான் உனக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் அப்படிம்போம்ல, அந்த இடம் அதுதான் கண்டிப்பின்றி நடக்க விடுதல். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கண்டிப்பே இல்லாமல், சரிங்களா, அதுதான் வந்து இடம் கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இடம் பண்ணுதல்னா இடத்தை துப்புரவு செய்தல், அந்த இடத்தை சுத்தம் பண்ணுறது. ஓகேங்களா. அங்கே என்ன ஆப்ஷனில் இருக்கோ. அடுத்து இடம் படுதல்னா விசாரித்தல், சரிங்களா. விசாரித்தல் இருக்குது, இங்கே விசாரித்தல்னு வரும், சரிங்களா. அதுக்கப்புறம் இடம் பிடித்தல்னா அந்த இடத்த படிக்கிறது, நிலை பெறுதல். ஓகேவா. இடர்கட்டைனா தடை, அதாவது ஒரு விஷயத்த பண்ணுற இடகட்டையாக வந்து நிற்கிற அப்படின்லாம் பேசுவோம், சில விஷயத்தில் பேசுவாங்க இடகட்டை அப்படிம்பாங்க. இடகட்டைங்கிறது தடையை குறிக்கிறது. இடித்துரைத்தல்னா ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒரு விஷயத்த கேட்கலன்னா அதை வற்புறுத்தி ரொம்ப கண்டித்து சொல்கிறது தான் இடித்துரைத்தல். ஓகேங்களா. இடித்துரைத்தல்னா அவங்கள இடிச்சிட்டு போகிறது கிடையாது, அவங்கள வற்புறுத்தி கம்பல் பண்ணி இப்படி அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்கிறது, அழுத்தி சொல்கிறது. இடிபடுதல்னால தான் தாக்கப்படுதல், துன்பப்படுதல்னு வரும். ஓகேங்களா. இடிப்பொடிந்து போதல் அப்படின்னா ஒரு உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி இருப்பான்ல, இடுப்பொடிஞ்சு வேலை செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பேசுகிற, இடுப்பை ஒடிஞ்சு போச்சு வேலை செஞ்சு அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து இடி விழுதல்னா எதிர்பாராத ஒரு செய்தி நேர்தல், அதாவது ஒரு விஷயம் நீ சொன்னது என் தலையில் இடி மாதிரி வந்து விழுந்துருச்சு அப்படிம்போம்ல, அந்த இதை சொல்கிறது. ஓகேங்களா. அடுத்து இடுக்கு பிள்ளை அப்படிங்கிறது கை குழந்தை, சரிங்களா. இடுக்கு பிள்ளைனா அந்த நம்ம கையிலே வச்சுருப்போம், இடுக்குள்ளேயே கைக்குள்ளேயே வச்சுருப்போம்ல, அதான் கை குழந்தை. இடுக்கு முடுக்குனா மூளை இடுக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மூளை முடுக்கு. அப்புறம் இடுதேலிடுதல்னால் இல்லாத ஒரு விஷயத்த கூறுறது, இடுதேடி கூறுறது, இல்லாத ஒரு விஷயத்த கூறுறது. ஓகேங்களா. அப்புறம் இடு மருந்துனா வசிய மருந்து, சரிங்களா. இடு மருந்துங்கிறது வசிய மருந்து. அப்புறம் இடைக்கிடை அப்படிங்கிறது ஊடே, சரிங்களா. இடகடை அப்படிங்கிறது ஊடே, சரிங்களா. ஊடு அது. அப்புறம் இடைக்கிடை அப்படிங்கிறது நடுவே, சரிங்களா. இந்த இடைக்கிடை நடுவே இடையில அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஊட, சரிங்களா. இடையில அப்படிங்கிறது என்னது ஊட அப்படிம்போம்ல, நடுவில் வேலைக்கு வேலை, அதாவது இடையிலங்கிறது இடையில வந்துட்டு போகிறது, அந்த மாதிரி ஊடால வர்றது, அதுதான். இடைக்கொள்ளை அப்படிங்கிறது ஊடுதட்டு, சரிங்களா. இடைக்கொள்ளைங்கிறது என்னது, ஊடுதட்டு, சரிங்களா. ஊடுதட்டு அப்படிங்கிறது. அப்புறம் இடைச்சுவருங்கிறது இடையூறு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இடை தெரிந்து அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயத்த செவ்வியறிந்து நல்லா தெரிஞ்சுக்கிடுறது, ரொம்ப இடையில தெரிஞ்சுக்கிட்டு வர்றது. இடை தெரிந்துனா செவ்வியறிந்து. இடைத்தட்டுங்கிறது இடைக்கொள்ளை, சரிங்களா. இடைத்தட்டுனா இடைக்கொள்ளை. இடைவிடாமல் அப்படிங்கிறது எப்போதுமே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயம்தான் இடைவிடாமல். ஓகேங்களா. அடுத்து அதாவது இடைவெட்டியில் அப்படின்னா தற்செயலாக நடந்துருச்சு, இடைவெட்டையில் தற்செயலாக நடந்துருச்சு அப்படிங்கிறது. ஓகேங்களா. இடைவெட்டு பேச்சுனா கேலியுரை பழிப்புரை, அதாவது ஒருத்தவங்களை வந்து வெட்டி விட்டு அப்படியே பேசுறது, தப்பாக இவங்க இது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பழித்து சொல்கிறது தான் இடைவெட்டு பேச்சு. அடுத்து இட்டுக்கட்டுதல்னால் ஒரு விஷயத்த இல்லாததான் இட்டுக்கட்டு போடுறியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, இல்லாத ஒரு விஷயத்த அவங்க வந்து இது பண்ணுறதா தான் இடை கட்டுதல். ஓகேங்களா. இந்திரஜாலம்னா உங்களுக்கு தெரியும், இந்திரஜாலம்னா அது ஒரு மாய செயல், கண்கட்டி வித்தை. அதுக்கப்புறம் இமாலய தவறுனா ஒரு பெரிய விஷயம், பெருந்தவறு, ரொம்ப தவறு, இமயமலைய மாதிரி பெருந்தவறு. ஓகேங்களா. இரட்டுற மொழிதலுங்கிறது வந்து இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறது தூக்கம் அடைதல், அதுக்கப்புறம் உறங்குதல், அதாவது அந்த இரட்டுற மொழிதல்னாலே நம்மளுக்கு தெரியும், ஒரே ஒரு இதை வந்து ரெண்டு இதாக சொல்கிறது, ஒரு பொருளை வந்து ரெண்டு பொருள், ஸ்லேடை அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதான் இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறது. தூக்கம் அடைதலும் ஒன்று தான், உறங்குதலும் ஒன்று தான், அப்போ அந்த இதை சொல்கிறாங்க. அடுத்து இயற்கை எய்துதல், அது வந்து தெரியும், இறந்து போதல். இரட்டுற மொழிதல்னா இரு பொருள் பட பேசுதல், ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை நாக்குனா இரு விதமாக பேசுகிறது, மாறி நம்ம நாக்கு என்ன பண்ணோம், மாறி பேசுவோம்ல, அதான் ரெட்டை நாக்கு அப்படிம்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டக்கவாதி, அதாவது ரெண்டக்கவாதி அப்படிங்கிறது துரோகி, சரிங்களா. ரெண்டக்கவாதி அப்படிங்கிறது துரோகி அப்படின்னு சொல்கிறாங்க, காலவாரி விட்டான் துரோகி அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இரண்டரை கலத்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முத்தி அடைதல், அதாவது இரண்டரை கலத்தல், அந்த ஆன்மா இதெல்லாம் சேர்ந்து முத்தி அடைஞ்சிருச்சு, உடலும் உயிரும் அப்படின்னு சொல்கிறது முத்தி அடைதல். இரண்டரை கலத்தல்ங்கிறது ஒன்றாகுதல், சரிங்களா. அதான் ஒன்றாகுதல், முத்தி அடைதல், எல்லாமே ஒன்றா கலந்து, சரிங்களா. 2 3ங்கிறது 2 3 நாட்கொரு, அதாவது 2 3 அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா. 2 3 அப்படின்னா என்னென்னா 2 3 நாட்களுக்கு ஒரு தரம், அதாவது 2 நாளுக்கு ஒரு நாள், 3 நாளுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறோம்ல, 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தரம் அப்படிங்கிறதான் 2 3 அப்படிங்கிறாங்க.
இரண்டு நினைத்தல்னா கெடுதி நினைத்தல். ரெண்டு ரெண்டு இதாக நினைக்கிறேன், ரெண்டு கட்டான் கெடுதி நினைத்தல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இரண்டு படுதல்ங்கிறது பிரிவுபடுத்துறதல், ஐயுறுதல், அதாவது பிரிவை பண்ணுறது, ரெண்டு ரெண்டு படையாக பிரித்து விடுறது. அதுதான் ரெண்டு பண்ணுதுன்னா களங்கடித்தல். அதுக்கப்புறம் இரண்டு கட்ட நேரம்னா மாலை. இருட்டு கட்ட நேரத்தில் இதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இருண்டு கெட்டான்ங்கிறது நன்மை தீமை அறியாதவன். ஓகேவா? அடுத்து இரண்டெட்டில் அப்படிங்கிறது விரைவில். சரிங்களா? இரண்டெட்டில் அப்படிங்கிறது வேமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் விரைவில். இரத்த கண்ணீர் வடித்தல்னா இரத்த கண்ணீர் வருது, துயரம். சரிங்களா? ரத்தம் கொதித்தல் அப்படிங்கிறது கடும் கோபம், அதாவது ரத்தமே கொதிக்குது அப்படிம்போம்ல, அதான். ரத்தின சுருக்கமாகங்கிறது நேர்த்தியாக அழகாக ரத்தின சுருக்கமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இரவு பகல்ங்கிறது முழு நேரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருதலை மணியன், குரலை சொல்வோன். சரிங்களா? இருதலை மணியன்கிறது குரலை சொல்வோங்கிறது தான் இருதலை மணியன். இருதலை கொல்லினா எப்பக்கும் துன்பம், அதாவது இருதலை கொல்லி எறும்பும்லாம் நம்ம படிச்சிருப்போம். அது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்கும்ல, எந்த பக்கம் போனாலும் துன்பமாக தான் இருதலை கொல்லி. அந்த எறும்பு தவிப்பு அடுத்ததாக தான் வச்சுருக்கோம். அப்புறம் இரும்பு கரம் கொண்டு அப்படின்னா அடக்குதல். இரும்பு கரம் கொண்டு அடக்கியாச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பேசி அந்த மாதிரி. அப்புறம் இருவல் நொறுவல் அப்படின்னா இடிந்தும் இடியாதும் உள்ள அரிசி முதலியன நன்றாக மெல்லப்படாத உணவு. அதாவது நம்ம சொல்லுவோம்ல, இருவலும் நுரலுமா இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் பேசுவாங்க. அதாவது நல்லா சமைக்காத அந்த பாதியிலே வெந்த உணவு, இல்லைன்னா பாதி மென்னுட்டு பாதி மெல்லாத உணவை தான் அந்த இதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நரலுமா இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இறை மீட்டல் அப்படின்றது அசை வெட்டல். சரிங்களா? அதுக்கப்புறம் இறைனா அந்த அசை உணவு மீட்டல், அதான் அந்த வெட்டுறது, அதை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து இளம் படுதல், அதாவது இளம் படுதல் அப்படிங்கிறது வறுமை அடைதல். சரிங்களா? இளம் படுதல் அப்படிங்கிறது வறுமை அடைதல். அதுக்கப்புறம் இலவு காத்த கிளி அப்படின்னா அந்த கிளி அந்த பஞ்சை பார்த்துட்டே இருக்கும், பருத்தியில் இருக்கிற விதையை சாப்பிட்ணுன்னு. அதுக்கப்புறம் அந்த பருத்தி அந்த காய் வெடித்து என்னவாகும் அப்படின்னா பஞ்சா மாறிடும். அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனால் அது ஏமாந்து தான் போகும். அடுத்து இலைமறை காய்ங்கிறது மறைபொருள். அது எங்களுக்கு தெரியும். இல்லாத பொல்லாதும் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, பொய் தீங்கு விளைவிப்பதும் அதுதான் இல்லாத பொல்லாத தான் சொல்கிறது. அதுக்கப்புறம் இல்லிக்குடம்னா ஓட்டக்குடம். சரிங்களா? ஓட்டைக்குடம். அப்புறம் இலவு கொடுத்தலுங்கிறது துன்பம் கொடுத்தல். இலவு கடித்தல் அப்படிங்கிறது வீணுக்கு முயலுதல். சரிங்களா? இலவு கடித்தல்னா வீணுக்கு முயலுதல், வீணுக்குனே பண்ணுறான் அப்படிம்போம்ல, அதான். அதுக்கப்புறம் இழுக்கடித்தல்ங்கிறது தான் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறது, அலைய வைத்தல். இழுக்க பறிக்கனா பற்றாக்குறை, இழுப்பறிக்க அப்படிங்கிறது பற்றாக்குறை. இழுப்புக்குனா வளைஞ்சு பொருள், இழுத்தெழுப்புக்கெலாம் வளைஞ்சு பொருள், இதெல்லாம் பேச்சு வழக்கில் நம்மளே பேசியிருப்போம். அடுத்து இழுத்தடித்தல்னா அலைய விடுதல். அடுத்து இழுத்து மூடுதல் அப்படிங்கிறது நீக்குதல், தடை செய்தல். இழுத்து விடுதல்ங்கிறது நீட்டித்து விடுதல், வெளிப்படுத்துதல். ஓகேவா? புதிதாக ஒரு விஷயத்த புதுசாக உண்டாக்குறது தான் அது. இழுத்து பறித்தல் அப்படிங்கிறது வலிந்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் போராடுதல். சரிங்களா? தாக்குப்பிடித்தல் எல்லாமே இழுத்து பறிக்கிறது. இழுத்து பிடித்தல்ங்கிறது வலி கட்டுப்படுத்துதல், இழுத்து பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றது. அப்புறம் இழுப்பு பறிபோதல் அப்படிங்கிறது போராட்டமாதல், போதியதும் போதாது. அதாவது இழுப்புனா ஒரு விஷயத்த போராடி இது கிடைக்கிறது, அப்புறம் அந்த விஷயத்த கிடைச்சுமே போதியதுமா இல்லை அப்படிங்கிறது தான். அப்புறம் நாக்கடித்தல்னா உடன்படாத போன் காட்டுதல், சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த காட்டுறது. சரிங்களா? அதான் நாக்கடித்தல் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இளிச்சவாய் பட்டம்னா ஒன்றன், அதாவது ஒன்று என்ற பட்டம் தெரியாத, அதான் இளிச்சவாய் பட்டம். ஒன்றும் தெரியாத விஷயங்களை அவங்களுக்கு இளிச்சவாய் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது தான். அடுத்து இளித்த வாயன்னா முழு மூடன், இளிச்ச வாயன் அப்படிங்கிறது சொல்கிறது. அப்புறம் இரட்டை பெரட்டுனா அதுவும் சச்சரவு, சண்டை போடுறது. இறைவன் திருவடி நிழல் எய்தினார் அப்படிங்கிறது அது இறந்து போனவங்கள அதை சொல்லுவாங்க. இனிப்பு காட்டுதல்னா அவா உண்டாக்குதல். இனிப்பு காட்டுதல்னா ஆசை, அவானா ஆசை. சரிங்களா? இனிப்பு காட்டுற போது ஆசை நம்மளுக்கு உண்டாகும். இனிப்பு தட்டல்னா ஆசை உண்டாகுதல். சரிங்களா? அப்புறம் இன்னார் இணையார் அப்படிங்கிறது இத்தன்மை உடையவர். சரிங்களா? இந்த விஷயம் இவங்க இன்னார் இணையார்னா இத்தன்மை, இந்த மாதிரி தன்மை உடையவங்க இன்னார் இணையார் அப்படிங்கிறது.
ஓகேங்களா. பகைவரும் நண்பர். இன்னார்னா பகைவர் தானே உங்களுக்கு தெரியும், இனியர்னா நண்பர். 2 பேருமே வந்து இந்த நண்பரும் பகைவரும் ஒரு இணைஞ்சு தான் இருக்காங்க, அவங்க வந்து இந்த தன்மை உடையவங்க அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஈக்குரிய கொஸ்டின். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஈக்குரியது பாருங்கள். ஈடு கட்டுதல்னா பிணைச்சி கட்டுறது, பிணைச்சி ஒரு விஷயத்த கொடுக்கறது கட்டுறது அந்த மாதிரி வரும். ஈடு கொடுத்தல்னா அந்த சமமானது தான் ஈடு கொடுத்தல். உனக்கு ஈடாக நான் இருக்கேன் அந்த மாதிரி. ஈடேறுதல்னா உய்வடைதல். சரிங்களா. உயர்வாக அந்த மாதிரி இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் ஈட்டுக்கு ஈடுங்கிறது சரிக்கு சரி சமமாக இருக்கிறது, அதுவும் அதுதான் வரும். ஓட்டுதல்னா அதாவது பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து சொல்லுவாங்களே ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அது வந்து மந்தமாக இருக்கிற நிலையை சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஈரமின்றி அப்படின்றது இரக்கம் இல்லாமல். சரிங்களா. ஈரமின்றினா இரக்கம் இல்லாமல், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஈரோட்டுனா உறுதியின்மை, அதாவது ஒரு விஷயத்தில் உறுதியே இல்லாமல் ஈரோட்டுங்கிறது ரொம்ப உறுதியற்ற தன்மையை குறிக்கிறது தான் ஈரோட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஈவிரக்கம் அப்படிங்கிறது மனக்கசிவு. சரிங்களா. அதாவது ஈவிரக்கம் கூட கொஞ்சம் கூட இல்லையா அப்படிங்கிறது கேட்போம்ல. அப்புறம் சோர்வுனா சோர்வு, சமயம் பார்த்து சமயம் அப்படிங்கிறதான் சோர்வு. சரிங்களா. சமயம் அப்படின்னா அந்த சமயம் ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு சோர்வாக இருக்கும்ல ஒரு சமயத்தில், அதுதான் சோர்வு அப்படின்றாங்க. சரிங்களா. சமயம். அப்புறம் வந்து பாருங்கள். உச்சாணி கொம்பில் இருப்பதுன்னா அதாவது செருக்காக இருக்கிறது, ரொம்ப திமிராக இருக்கிறதா, செருக்காக இருக்கிறதா அந்த இதை சொல்கிறாங்க. உச்சி குளிர்தல்னா மகிழ்வடைதல், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உச்சி கொட்டுதல்ங்கிறது வெறுப்புக்குரிய உச்சி அப்படிங்குவோம்ல, அதான் வெறுப்பான விஷயத்துக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறோம். உடம்பில் ஒட்டுதல்ங்கிறது உடல் வளர்ச்சிக்கு உதவும். ஓகே. அடுத்து உடம்பு முழுதும் நஞ்சி, அது வந்து ஒரு தீங்கான, உடம்பு முழுதும் விஷம் அப்படிம்போம்ல, அது தீங்கான எண்ணம். அப்புறம் உடம்பு முழுதும் மூளை அப்படின்னா அறிவுத்திறன். அதாவது உடம்பு முழுதும் மூளை இருந்தால் அது அறிவுத்திறன் கிடையாது. உடம்பு முழுதும் மூளை இருந்தால் அது பேர் கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது சும்மா இதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உடம்பெடுத்தல் அப்படிங்கிறது பிறத்தல், செயலுடைய ஆனதல். அதாவது பார்த்திங்கன்னா உடம்பெடுத்தல்ங்கிறது பிறக்கிறது, புதுசாக ஒரு பிறக்கிறது. உடனுக்குடனா அப்போதையே செய்கிறது. அடுத்து உடன் ஒத்தவன்னா சமமானவன், இது என்னோட உடன் பிறப்பு அந்த மாதிரி சொல்கிறது. உடன் கையில்னா உடனே வர்றது. உடன் போக்கு அப்படிங்கிறது பெற்றோர் அறியாமல் தலைவி, அதாவது நம்ம வந்து அகப்பொருளில் படிச்சிருப்போம். அகப்பொருளில் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, அகப்பொருளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலைவன் தலைவி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அந்த கூற்றில் வரும் நிறைய விஷயங்களில். உடன்போக்கு அப்படிங்கிறது அவங்க வந்து என்ன பண்ணுறது, உடன்போக்கு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறத அது தூய தமிழில் உடன்போக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து எல்லாரும் பப்ளிக்காக ஓடி போயிட்டாங்க, தலைவன் அதாவது லவர்ஸ் லவ் பண்ணி ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறத இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் தான் அப்படி பப்ளிக்காக சொல்லாமல் உடன்போக்கு போயிட்டா, பெற்றோர்கிட்ட சொல்லாமல் உடன்போக்கு போயிட்டா அப்படிங்கிறது தான் அந்த இதுக்கான அர்த்தம். நாங்கள் படிச்சிருப்போம், எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் உடுமாற்று அப்படிங்கிறது அந்த மாற்று உடை. சரிங்களா. உடுமாற்றுங்கிறது மாற்று கை, உடை மாற்று அப்படின்னு கூட சொல்லலாம். உடுமாத்துறதுக்கு துணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்லாம் பேசுவோம். அப்புறம்லாம் நடை, அவங்களோட நடை பாவாடை, அதைத்தான் சொல்கிறாங்க. அடுத்து உடும்பு நாக்கான்ங்கிறது வஞ்சகன். உடும்பு நாக்கான் வஞ்சகம் முடிச்சவனை வந்து சொல்கிறது. உடும்பு பிடினா விடாப்படியாக இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து உடைப்பில் போடுதல்னா அகலத்தள்ளுதல், ஒதுக்குதல். அந்த உடப்பில் போட்டு வச்சுருக்கேன் போ அப்படின்னு சொல்லி ஒதுக்கி போட்டிருப்பாங்க. தேவையில்லாத விஷயம்லாம் அந்த உடப்பத்தில் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தேவையில்லாதது. ஓகேங்களா. அப்புறம் உடைப்பு எடுத்துதல்னா வெள்ளத்தால் அழிதல் கரை. சரிங்களா. அந்த உடைப்பு எடுக்கிறது வெள்ளத்தால் அழிதல் கரை. சரிங்களா. உட்கார வச்சல்னா உட்கார வைத்தல், மதிப்பிழக்க செய்தல். உட்கார வச்சுக்கிட்டே இருக்கிறது, மதிப்பிழக்க செய்தல். அப்புறம் உட்காருதல்னா பெண் பூ பெய்துதல். சரிங்களா. அந்த இது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா. பெண் பூ அந்த உட்கார்ந்துட்டாங்க அப்படிங்கிறது. உட்கார்ந்து சாப்பிடுதல்ங்கிறது உழைக்காமல் சாப்பிடுதல். ஓகேங்களா. உட்கிடக்கை அப்படிங்கிறது உட்கருத்து. உட்புகுதல் அப்படிங்கிறது உள்ளே செல்லுதல், அழிந்து கவனித்தல், இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். அப்புறம் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்தல்னா சாப்பிட்ற வீட்டுக்கே துரோகம் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உண்டா இருத்தல்ங்கிறது சூழ் கொண்டு இருத்தல், கருவுறுதல், உண்டா இருத்தல், அதெல்லாம் தெரியும். அடுத்து உண்டியர் புரட்டுனா பணம் வந்து காணாமல் போயிடுச்சு, பணம் மோசம் பண்ணிட்டாங்க, அதான் உண்டியர் புரட்டு. ஓகேவா. அடுத்து உதட்டை பிதுக்குதல் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பிற்கு பதிலை உணர்த்துதல் மாறான. அதாவது ஒரு விஷயத்த வந்து கேட்டால் அதுக்கு வந்து நம்ம
அவங்களுக்கு எதிர்பார்த்த பதிலை விட மாறா வந்து விஷயத்தை மாற்றி சொல்கிறது. ஓகேங்களா. அடுத்து உதப்பிவியான் அப்படிங்கிறது எச்சில் தெறிக்க பேசுவான். அதாவது உதட்டுலேருந்து ரொம்ப கோபமாக இருந்தால் அப்படியே எச்சி தெறிக்க கத்துவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து உதவகாட்டைனா இந்த இது எதுக்கும் உதவாக்கற அப்படின்னு சொல்கிறது தான் பயனற்றவன். ஓகேங்களா. உதறுகாலி அப்படிங்கிறது காலை இழுத்து நடப்பவன். உதறி அந்த காலை இழுத்து நடப்பாங்களா, அவங்கள உதறுகாலின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உப்பில்லா பேச்சுனா சப்புன்னு இருக்கும் பேச்சில், ஒரு நல்ல இதயத்தில் சப்புன்னு இருக்குது அப்படின்னுவாங்களே, அதுதான். உப்பு சப்பு இல்லாததுன்னா வெறுமனே முடித்தல், அந்த சுவையே இல்லாத விஷயந்தான் அந்த இது நம்மளுக்கு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு சாப்பிடுதுன்னா தன்மான உணவு. சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றோம், சோத்தில் நீ உப்பு போட்டு சாப்பிட்றாங்க இப்படி பண்ணாது அப்படின்னா நம்ம நிறையா பேசுவோம். அப்போ தன்மான உணர்வு இருத்தல். ஓகேங்களா. அடுத்து உமி குற்றி கை வருந்துதல்னால் அந்த உமியை நம்ம குத்துறதுனால அது என்ன, இது வீண் தான். ஓகேங்களா. அதனால் எந்த பயனுமே இல்லை. அடுத்து கொட்டுதல் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளுதல் அந்த மாதிரி. உயிருக்கு உயிராகனா மிகுந்த விருப்பம். சரிங்களா. உயிரை வாங்குதல்னா துன்பப்படுத்துதல், உயிரை ஏன் வாங்குற அப்படின்னு கேட்போம். அதுக்கப்புறம் உயிரை விடுதல் அப்படிங்கிறது அதிகமாக பற்று வைத்தல். ஓகேங்களா. அப்புறம் உயிரை கொடுத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடுஞ்சூழலில் கூட இருந்து வெளிவருதல். அதாவது உயிரை கொடுத்துங்கிறது கடுஞ்சூழலில் இருந்து வெளிவருதல். அப்புறம் உயிர் பிச்சை, உயிரை கொடுத்துனா ஒரு விஷயத்த உயிரை கொடுத்து நான் பண்ணேன், அந்த சூழல் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு. உயிர் பிச்சைங்கிறது மீண்டும் கிடைத்த வாழ்வு. அதை வந்து இன்னும் உயிர் பிச்சை போடுறேன் அப்படின்னா நம்ம பேசுவோம்ல, இந்த நாடகத்தில் டிவிலலாம் சொல்லுவாங்க, உயிர் பிச்சை போடுறேன் பழச்சிக்கோ அப்படின்னு படத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் சொல்லுவாங்க. அப்புறம் உயிர் விடுதல்ங்கிறது மிக பாடுதல் ஈரத்தல் எதுனாலும் சொல்லலாம். உரசி பார்த்தல்னால் வலிமை, நம்மளோட உரசிப்பார் அப்படின்னு பேசுவோம்ல, நம்மளோட வலிமையை தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் உரித்து வைத்தல் அப்படிங்கிறது வெளிப்படுத்தி வைத்தல். சரிங்களா. ஒரு விஷயத்த வெளிப்படுத்தி வைக்கிறது. அதுக்கப்புறம் நேரொப்பாதல் முழு ஒப்பாதல் அப்படிங்கிறது உரிச்சு வைக்கிறது, வெளிப்படுத்தி சொல்கிறது, அதை தான் அது எப்படி சொல்கிறாங்க. குலைதல்னால் முன் உருவம் அழிதல். அப்படியே வளைஞ்சு போயிட்டான், ரொம்ப ஒல்லி ஆயிட்டான், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அதுதான் செதஞ்சு போயிடுச்சு, குலைஞ்சி, அதுதான். அப்புறம் உரட்டி புரட்டி அப்படிங்கிறது எல்லா வழிமுறைகளுமே ஒரு கை பார்த்துருவோம் அப்படிங்கிறது தான். உரட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல். ஒருத்தவங்களை வந்து உரட்டி புரட்டி அடித்து அந்த பேச்சால் வெந்து காட்டுறது. ஓகேங்களா. உருட்டு திரட்டுதல்னால் ஒன்று சேர்த்தல். ஓகேங்களா. உருட்டு திரட்டுதல்னால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறது, உருட்டி. அடுத்து ருத்ராட்ச பூனை அப்படிங்கிறது சாது போல தோற்றம் கொண்ட தீயவன் வஞ்சகன். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ராட்சம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அப்படியே பம்மிக்கிட்ட அமைதியாக இருக்கும் தோற்றத்தில், ஆனால் உள்ளக்க பார்த்திங்கன்னா ரொம்ப வஞ்சகம் பிடிச்சதாக இருக்கும். அதுதான் வந்து ருத்ராட்ச பூனை. உலக்கை கொழுந்துனா அறிவு குறையுள்ளோம். சரிங்களா. அறிவு கம்மியாக இருக்குதுன்னா உலக்கை கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. கைக்குள்ளேயே இந்த கொழுந்து மாதிரி ஒரு விஷயம் வந்து கைக்குள்ளேயே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கவே வந்து என்றைக்குமே அறிவு வந்து கம்மியாக தான் இருப்பான் அப்படிம்பாங்க. உலக்கை சாத்துதல்ங்கிறது அடிக்கடி சொல்லி அறிவுறுத்துதல். சரிங்களா. அடுத்து உலை வைத்தல்ங்கிறது கெடுதல் செய்தல். சரியா. நீ போய் உலை இரு, நான் உனக்கு உலை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதான். அப்புறம் விழுதல்ங்கிறது காரியார்த்தமாய் ஸ்நேகித்தல். அதாவது உள்ளே விழுந்துட்டேன், காரியார்த்தமாக போய் விழுந்துட்டேன் அப்படிங்கிறது ஸ்நேகித்தல். அதுக்கப்புறம் விழுத்துதல் அப்படிங்கிறது நட்பாகி வசப்படுதல். சரிங்களா. அடுத்து உள்ளங்கையில் வைத்து தாங்குதல்னா அன்பாக கவனிச்சுக்கிறது. அப்புறம் உள்ளங்கை நெல்லிக்கனி எளிதில், அதாவது வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது, அதுதான் வந்து சொல்லுவோம். அது நம்ம அதிலே பார்த்துருப்போம். அடுத்து உள்ளம் உடைதல் அப்படிங்கிறது ஊக்கம் சிதைதல். சரிங்களா. உள்ளம் உடைதல்னா ஊக்கம், நம்ம மனசு உடஞ்சிடுச்சுன்னா அந்த ஊக்கம் என்னவாகும், சிதைஞ்சு போயிடும்ல. துன்பத்தில் எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாது. இது வந்து ஊக்குரியது பார்த்துட்டோம். அடுத்து ஊக்குரியது பார்த்திங்கன்னா ஊசலாடுதல். ஒரு செயலை முடிக்காமல் இருக்கிறது, அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கிறது, அதுதான் ஊசலாடுதல். அடுத்து ஊசிக்காதுங்கிறது கூர்மையான, அதாவது ஒரு கூர்மையாக காதை வந்து ஊசி மாதிரி வச்சுக்கிட்டு ஷார்ப்பாக கேட்குறது. அப்புறம் ஊடாடல்னால் ஒருத்தவங்க 2 பேர் சேர்ந்து பழகிறது, அதுதான் ஊடாடல். ஓகேங்களா. ஊடாடுதல்னால் அவ்வப்போது வந்து போதல், அப்பப்போ ஊடாடிட்டு போகிறது அப்படிம்பாங்க. ஊதுகிற சங்கை ஊது அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியதை சொல்லாவிடுது, அதுதான் வந்து ஊதுகிற சங்கை ஊது. அதுக்கப்புறம் ஊமனை அப்படிங்கிறது, ஊமனைனா என்னது, பேச தெரியாதவங்க, பேச்சு திறமை இல்லாதவங்கள சொல்கிறது. சரிங்களா. அந்த ஊமையன் அப்படிங்கிறது என்னது, அவலட்சணமான முகத்துடையவன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. ஊமனையன் அப்படிங்கிறது
இந்த அவாம லட்சணா லட்சணம் இல்லாத முகலை ஊமனையவன் அப்படிங்கிறாங்க. ஊமை கண்ட காணானா அவங்களால சொல்ல முடியாது. அப்புறம் ஊமை குசும்பு அப்படின்னா ஊமை குசும்பு பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம்ல, பிறருக்கு தெரியாமல் எல்லா சேட்டையும் செய்கிறது. அதுதான் ஊமை கோட்டான் அப்படின்னா அமைதியாக இருப்பவர், அதிகம் பேசாதவர். கோட்டான் ஊமையாக இருக்கிறவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. அப்புறம் ஊரறிந்த ரகசியம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஊருக்கு அறிவுரை அப்படின்னா பிறருக்கு அறிவுரை கூறிட்டு, அதாவது ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிறருக்கு அறிவுரை கூறிட்டு நம்மளே அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. அப்புறம் ஊருக்கும் முன்னால் அப்படின்னா எல்லாருக்கும் முதலில் விரைவு காட்டுதல். ஊருக்கு முன்னால் எல்லாருக்கும் வச்சு நம்ம விஷயத்த சொல்கிறது, சரிங்களா. அதுக்கப்புறம் ஊரை விற்று விடுதல். கெட்டிக்காரத்தனம், ஊரே விற்றுட்டு வந்துட்டான். இந்த சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து சொல்லுவோம் சில இதில் வந்து ஒருத்த கொடுத்தா ஊரே விற்றுட்டு வந்துடுவா அப்படிங்கிறது அவங்க கெட்டிக்காரத்தனத்தை சொல்லுது. அதுக்காண்டி ஊரை விற்க முடியாது. அவங்க சாமர்த்தியமாக கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறத அப்படி அந்த பேச்சு வழக்கில் சும்மா சொல்கிறது, ஓகேங்களா. அடுத்து ஊரை கூட்டி அனைவருக்கும் தெரியும்படுத்தி வெளிப்படுத்துதல், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஊர் சுற்றுதல்ங்கிறது நோக்கமின்றி, ஊர் சுற்றுதல் அப்படிங்கிறது நோக்கமின்றி திரிதல், எந்த ஒரு விஷயத்துக்கும் இல்லாமல் நோக்கமின்றி நம்ம போய்கிட்டே இருக்கிறது. ஊர் வம்புனா தேவையற்ற வேலை. ஊர் ஓடி தேரில், அதாவது கடினமான செயலை எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் கண்டிப்பாக அதை செய்ய முடியும். அதான் ஊர் ஓடி தேரிலும்பாங்க. அடுத்து ஊர்வாயை மூடு அப்படிங்கிறாங்க. ஊர்வாயை மூடுனா பிறரை வம்பு பேசாமல் இருக்க செய்தல். ஊர்வாயம்னா பிறர் வந்து நம்ம பேசாமல் இருக்கிறது தான். ஊர்வாய் அப்படிங்கிறது பிறர் பேசும் பேச்சு. ஊற்றி மூடுதல்ங்கன்னா செயலை முடிச்சு, ஊற்றி முடிச்சிடுறது, செயலை முடித்து விட. அப்புறம் வந்து பாருங்க, எகத்தாளகமாக, சரி எகத்தாளமாக பேசாத, கேலியாக பேசாத, என்ன எகத்தாளமாக இருக்குது அப்படிம்பாங்கல்ல. அடுத்து எக்கச்சக்கமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. எக்கச்சக்கமாகனா தப்ப முடியாமல் அதிகமான ஒரு விஷயத்த. எக்கு தப்பாகனா ஒரு முறைக்கு எக்கு தப்பாக முடிஞ்சிச்சு, நான் ஒன்று பண்ண எக்கு தப்பாக முடிஞ்சிச்சுன்னா ஒரு விஷயத்த வேற மாதிரி செஞ்சிடுறது, விரும்பத்தகாத ஒரு விஷயத்த. அடுத்து எக்கேடு கட்டுப்போ அப்படின்னு சொல்லுவோம்ல, எக்கேடும் கட்டுப்போனால் அக்கறையின்மை. அடுத்து எங்கப்பன் குதிரைக்குள் இல்லை உளறி கொட்டுதல், அதாவது காட்டி கொடுக்குறது. எங்கப்பன் வந்து குதிரைக்குள் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒருத்தவங்களை காட்டி கொடுக்கறதுக்கான இது அர்த்தம் தான், அதை அப்படி சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே ஓடிவிட போகிறது அப்படின்னா, அதாவது இது எங்கே போகுது, இங்கே தான் கிடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது. பதற்றம் வந்து தனித்தல். அதுக்கப்புறம் எங்கே போய் முட்டி கொள்வதுன்னா யாரிடம் முறையிட, அதாவது எங்கிட்டு போய் முட்டை, யாரிடமே சொல்ல முடியாத நிலை, வேதனை, அது எல்லாமே குறிக்குது. அப்புறம் எசக்கு பிசக்குங்கிறது தாறுமாறு, சரியா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எச்சில் கையில்னா கருமியாக கஞ்சத்தனமாக இருப்பவன் அல்லது எதற்கும் உதவாதவன், சரிங்களா. எச்சில் கையில் அப்படிங்கிறது கருமினா அந்த கஞ்சத்தனம் உள்ளவன், எதுக்கு எடுத்தாலும் செலவு பண்ணுறதுக்கு கஞ்சமாக இருக்கிறவன் தான் அந்த இது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் எதற்குமே உதவாதவன், இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. அடுத்து எடாத வெடுப்புதுன்னா தகாத செயல், அரிய செயல், இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து செய்கிறது. அப்புறம் எடாத வெடுப்புலங்கிறது ஒரு அரிய செயல், சரிங்களா. தகாத செயல், அரிய செயல், செய்யக்கூடாத ஒரு விஷயம். எடாத எடுப்பில் செய்கிறது. எடுப்பில் அப்படிங்கிறது தொடக்கத்திலே டக்கு டக்குன்னு வேகமாக செய்கிறது, ஓகேங்களா. அப்படின்னா உடனே, அதான் எடுத்த எடுப்புலன்னா உடனே பண்ணுறது. எடுத்து விடுதல்னா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து விடும்ல சொல்கிறது, புனைந்துரைத்தல். அப்புறம் எடுத்து காட்டுதல்னா இல்லாத காரியத்தை தொடுத்தல். எடுத்து கட்டுதல்ங்கிறது இல்லாத ஒரு விஷயத்தை கட்டி சொல்கிறது. எடுத்து சொல்லுதல்னால் ஒரு விஷயத்த சிறப்பாகவும் அறிவுபூர்வமாக சொல்கிறது. எடுத்து போடுதல் அப்படிங்கிறது நீக்குதல், திருக்கிட செய்தல், இந்த மாதிரி இதெல்லாம் வருது. அப்புறம் எடுத்தறித்தல் அப்படிங்கிறது அலட்சியமாக, எடுத்தறிந்து பேசாத அப்படிம்போம்ல, அதான் அலட்சியமாக பண்ணுறது. எடுபட்டவங்கிறது மதிக்கப்படாதவன், சரிங்களா. எடுபட்டவன்னா மதிக்கப்படாதவன். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒரு விஷயத்தையும் சொன்னால் அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் எடுப்பார் கைப்பிள்ளை. அதுக்கப்புறம் எடுப்படுத்தல்ங்கிறது அரியதை முயலுதல், அந்த விஷயத்த வந்து நம்ம அறிஞ்சிக்கிற விரும்புகிறது. எடை கட்டுதல்னா சமப்படுத்துதல். எட்டா கனி அப்படின்னா கிடைக்க முடியாத ஒன்று. 8ஆம் இடத்தில் குரு, அது நமக்கு தெரியும். 8ஆம் இடத்துல அவங்க ராசியில் 8ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் அப்போனா எல்லாருக்கும். எட்டி பார்த்து வருதல் அப்படின்னா பார்க்க சொல்லுது, எட்டி பார்த்துட்டு வா அப்படிம்பாங்கள்ல ஒரு விஷயத்த வந்து. அங்கே இப்போ யாராவது ஒரு ரிலேட்டிவ்னா அந்த போய் அங்கே போய் நான் எட்டி பார்த்துட்டு வாரேன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஒரு இடத்துல பார்த்துட்டு வர்றது. எட்டி பிடித்து விடலுங்கிறது முயன்று அடைதல். அடுத்து
8ல் 10ல்னா இடையிடையே 8ல் 10 இடையிடையே வந்துட்டு போகிறது. அப்புறம் 8 கண் விட்டெறிதல் அப்படிங்கிறது எங்கும் தன் அதிகாரம் செலுத்தல். தான் வீட்டில் வந்து அவங்களோட அதிகாரம் தான் இதுக்கு, எங்கே போனாலும் பேச்சால் அந்த அதிகாரமாக இருக்குது 8 கண் விட்டெறிதல். அடுத்து எண்ணெய் தேய்த்தல்ங்கிறது எண்ணெய் தேய்ச்சி முழுகிறது. எதிரும் புரிதானா எது தேய்த்து பேசுகிறது ஆப்போசிட்டாக. எதிர்நீச்சல்னால் வாழ்க்கையில் வந்து எதிர்நீச்சல் போட்டு போராடணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குன்னா, அதாவது எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வருமோ அப்படின்னு இருக்கும்ல, சந்தேகம் கணிக்க முடியாது, திடீர்னு எந்த இதுனாலும் எப்படினாலும் வரும், அந்த தான் சொல்கிறாங்க. எப்போது கரையேற முடியும்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய நம்ம நீச்சல் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். எப்போ நம்ம கரைக்கு எந்த துன்பத்துலேருந்து எப்போ நம்ம கரைக்கு போவோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து ஏய்ப்பில் வைப்பு அப்படிங்கிறது இளைத்த காலத்தில். ஏய்ப்பில் வைப்பு அப்படிங்கிறது இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும், அதாவது சேமிப்பு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம முதுமை காலத்தில் வந்து இப்போயே வந்து இளைச்ச காலத்திலேயே ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேமித்து வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த இளைத்த காலத்திலே வந்து என்ன பண்ண முடியும், இளைச்சி ஓஞ்சு போன காலத்தில் நம்மளுக்கான வந்து சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ஒன்று இல்லைன்னா அதனால் நம்மளே வந்து பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஏய்ப்பில் வைப்புனாலே உங்களுக்கு தெரியும், பொருள் சேர்த்து வைக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, சேமித்து வைக்கிறது. ஓகேங்களா. எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல்னா அதுக்கப்புறம் பாருங்கள், ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது, அதை கூட கொஞ்சம் ஒரு விஷயத்தை இன்னும் மோசமாக்குறது. அதுதான் எரிந்து விழுதல்னா கடுமையாக நடத்தல், எரிஞ்சு விழுறது. ஓகேங்களா. எருமை மாட்டின் மீது மலைவீத மாறுதி. அதாவது பார்த்திங்கன்னா எருமை மாட்டில் என்ன ஊற்றினாலும் அது அப்படியே நிற்கும்ல, அது வேஸ்ட்டான ஒரு உணர்ச்சி இல்லாத ஒன்று. அடுத்து எலியும் பூனையும் அப்படிங்கிறது பகைமை. சரிங்களா. எலும்பும் தோலுமாகும்னா மெலிஞ்சு போகிறது, எலும்பும் தோலுமாக இருக்க என்னாச்சு அப்படிங்க கேட்போம்ல. அப்புறம் எலும்பை எண்ணுதல், அதாவது எலும்பை எண்ணிருவேன் அப்படி சொல்லி மிரட்டுவாங்கல்ல வீட்டிலலாம், அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து எழுத்தெண்ணி, அதாவது எழுத்தெண்ணி படித்தல் அப்படின்னா ஒன்று விடாமல் அப்படியே எண்ணி ஒன்று விடாமல் வரிசையாக படிக்கிறது. எல் என்பதற்குள் எண்ணெயாக, அதாவது வேகமாக எள்ளுன்னா எண்ணெயாக முடிக்கிறது, விரைந்து ஃபாஸ்ட்டாக வர்றது. எல் போட்டால் எல் விழாது. நெருக்கம் எதிர்பாராது நடக்காமை, ஒரு விஷயத்த போடுறோம் ஆனால் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு நடக்கலை. ஓகேங்களா. அந்த எள் போட்டால் எள் விழாது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்த்தது நடக்காமல், நம்ம நினைக்கிறது வந்து நடக்காத விஷயத்த சொல்கிறாங்க. எள்ளளவுனா கொஞ்சம் அளவு கூட இல்லை, சிறிதளவும் அப்படிங்கிறது கொஞ்சம் அளவு. அதுதான் எள்ளி நகையாடுதல்ங்கிறது கிண்டல் செய்தல். ஓகேங்களா. கிண்டல் செய்கிறது. அப்புறம் எள்ளும் தண்ணீரும் தெளிய, அதாவது பார்த்திங்கன்னா எள்ளும் தண்ணியும் தொளிச்சிருவேன் அப்படிலாம் பேசுவாங்க. உன்னைய வந்து நிறைய பேர் வந்து நம்ம வீட்டிலே வந்து எள்ளும் தண்ணியும் தொளிச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னா என்ன, உரிமையின்மை. அதாவது இந்த இது வந்து நம்மளுக்கு உரிமை இல்லை, இந்த விஷயத்தை நீ எனக்கு உரிமை இல்லை, நான் எள்ளும் தண்ணியும் தொளிச்சிட்டேன் அப்படின்லாம் சில பேர் பெரியவங்க வந்து திட்டுவாங்க. எள்ளும் தண்ணியும் தொளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நீ உரிமையே கிடையாது, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறதான் எள்ளும் தண்ணியும் தெளித்தது அர்த்தம். சரிங்களா. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயம் கொஞ்சம் புதுசாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தது கொஞ்சம் நிறைய விஷயம் புதுசாக இருக்கும். மிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஏற்கனவே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. இது நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிறது தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில விஷயம் வந்து தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கொஸ்டின்ஸுமே அடித்து பாருங்கள். கொஸ்டின் அடித்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். சரிங்களா. அதாவது இந்த இதுக்குரிய கொஸ்டின் தான் நம்ம டெஸ்ட்டாக வைப்போம். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் உங்களால் எல்லாமே ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் இதுக்குரியது வந்து ஒரு ப்ராக்டிஸ் வேணும்ல. இந்த இதுக்குரிய இப்போ நீங்கள் என்ன கிளாஸ் பார்க்குறீங்களோ அந்த இதை தான் நம்ம வந்து கொஸ்டினாக கொடுப்போம். அதனால் யாருமே இந்த இது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கேயுமே அடித்து பார்த்துருக்க மாட்டீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். நீங்கள் இது இப்படி படிக்கிறனால டேரெக்ட் கொஸ்டின் கூட வரலாம். சரிங்களா. எதையுமே அதிகமாக படிக்கிறனால தப்பு இல்லை. சரியா. ஓகே. சரி. இப்போ வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட மார்க்கை மட்டும் சொல்லிடுங்க. கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர். எல்லோரும் கரெக்டாக டெய்லி ஃபாலோ பண்ணிவிட்டு சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். சரிங்களா. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா. கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்.